ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு என்னோட சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு நான்வெஜ் கணவாய் பிரட்டல் குழம்பொண்டு தான் செய்ய போறேன். எப்படி இந்த கணவாய் பிரட்டல் குழம்பு செய்கிறேன்ன்றதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களென்று சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும். இந்த சீ ஃபுட் சாப்பிட்றவங்கள் கணவாய், இறால், நண்டு என்று சொன்னால் எல்லாருக்குமே சரியான விருப்பம்தான். இந்த கணவாய் குழம்பு நான் 2, 3 விதத்துல வைக்கிறேன் நான். அதில ஒன்றுதான் இந்த ரெசிபி. இந்த கணவாய் பிரட்டல் குழம்பு ரொட்டி, பான், சோறு, புட்டு எல்லாத்துக்குமே சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதுதான் நான் வாங்கின கணவாய் 1 கிலோகிராம். இந்த கணவாயை 2, 3 தரம் தண்ணியில கழுவி போட்டு, மேல் தோலை உரிச்சு போட்டு, அதுக்குள்ள இருக்கிற மையெல்லாம் எடுத்து போட்டு, ஒரு 5, 6 தண்ணியில கழுவி போட்டு, இப்படி சின்ன சின்ன துண்டா வெட்டுவேன். கணவாயை வெட்டினா பிறகும் ஒரு 4, 5 தரம் தண்ணியில போட்டு வடிவா கருப்பு மை இல்லாமல் கழுவி எடுக்க வேணும். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இப்படி சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுப்பேன். இப்போ கணவாய்க்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும், 1 டீஸ்பூன் கடுகும் போட்டு நல்லா வெடிக்க வைப்பேன். இப்போ நான் 10 பல்லு பூண்டு எடுத்து அதை வட்டிவா கழுவி போட்டு உரல்ல போட்டு சாடையா இடிச்சு போட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ள போடுவேன். கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், பூண்டு, கருவேப்பமில்லை எல்லாம் இந்த எண்ணெயில வடிவா பொரிஞ்சிட்டுது. இப்போ இதுக்குள்ள நான் ஒரு 2 பச்சை மிளகாய போடுவேன். 2 தரம் கிளறி போட்டு இப்போ வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போட்டு வடிவா கிளறுவேன். இப்போ நாங்கள் உப்பு போட்டு வடிவா சேர்த்து கிளறுவோம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போடுங்க. நான் இதுக்கு 1½ தேக்கரண்டி உப்பு போடுறேன். உப்பையும் போட்டு நல்ல வடிவா வெங்காயம் மிளகாயில சேர்றது மாதிரி கிளறுவா. இதுதான் நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கணவாய். இதை இப்ப இந்த சட்டிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறுவா. நாங்கள் வெட்டின கணவாய் தண்ணி விட்டு இருக்கும். நாங்கள் அந்த தண்ணியை போடாமல் மேலால கணவாயை மட்டும் எடுத்து போடணும். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கணவாயை மேல் கீழே கிளறுவா.
கனவா விடுற தண்ணியிலேயே அவியட்டும். நாங்கள் இப்போ அதை மூடி வைப்போம். கணவாய்ந்த தண்ணியெல்லாம் வத்திட்டது. இப்போ நாங்கள் அதுக்கு 2ஆம் பாலை விட்டு தூளும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு அவிய வைப்பேன். இப்போ எங்கட கறியை திறந்து பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கோ. தூளெல்லாம் அவிஞ்சு அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஒரு மணமுண்டோ வருது. இப்போ நாங்கள் திக்கான முதல் பாலை விடுவோம். கலக்கி கிளறி போட்டு மூடி அவிய வைப்பேன். கணவாயும் அவிஞ்சிட்டது. நாங்கள் விட்ட பாலெல்லாம் வத்தி போட்டது. இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். கொஞ்சம் ஹீட் ஆறின உடனே ஒரு பாதி தேசிக்காய் புளி விடுவோம். வடிவா கறியோருக்கால் கிளறுவோம். இப்போ நாங்கள் ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் எடுத்து கையால் வட்டிவா கசக்கி போட்டு போடுவோம். இதுதான் இந்த கறிக்கு போடுற ஒரு ஸ்பெஷல். நாங்கள் பெருஞ்சீரக தூள் போடாமல் இப்படி கையால் வட்டிவா இருக்கா கசக்கி போட்டு கறியை இருக்கா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வட்டிவா கிளறி போட்டு திரும்பவும் அப்படியே மூடி விடுவோம். எங்களோட கனவா பிரட்டல் குழம்பு ரெடி. எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு கால் இப்படி செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவா.